தீபாவளி அதிரசம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு ஒரு 8 கப்பு அரிசி வந்து 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ ஃபேன் காற்றுல உலர வச்சுருக்கு. இது ஒரு அரை மணி நேரம் உலர்ந்துருக்கு. இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஃபேன் காற்றுல உலர்த்தின அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்தாச்சு. 1.25 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோ வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா உடச்சி தூளாக்கிக்கோங்க. இந்த உடைச்ச வெல்லத்தை வந்து பாகு பிடிச்சிக்கலாம். இது வந்து வெல்லத்தை உடைச்ச வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதை கரைய விட்டுருங்க. சூடு பண்ணிடலாம் இந்த பாகை. இது வந்து கரைஞ்ச அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் வெல்லத்தில் வந்து கசடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். அரைச்ச மாவை இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வடிகட்டின பாகை மறுபடியும் கொதிக்க விட்டுருங்க. பாகு வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இது இந்த மாதிரி பாகு வந்து உருண்டு வரணும். அதுதான் சரியான பதம். அது இது மாவு சேர்த்து கூடவே வந்து இதை வந்து கலந்துன்னே இருக்கணும். அப்போ தான் அதை வந்து யூனிஃபார்மாக வந்து மாவு வந்து ஒட்டும். அதில் பாகில் மாவு போட்டு கொஞ்சம் கூடவே நல்லா கடைஞ்சி விடுங்க. இது கொஞ்சம் இலக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்ருங்க. இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். இது மாவில் எண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த நல்லா ஊறணும். அதே சமயம் மாவு நல்லா ஆறணும். அது வந்து காலையில் செஞ்சுக்கலாம். இது அதிரசம் மாவு வந்து ஓவர் நைட்டு வந்து இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது உருண்டை பிடிச்சி தட்டிடலாங்க. இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த பூரி வச்சு ப்ரெஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி வச்சு அமைக்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் வரும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணிடலாம். இதை வச்சு அமைக்க எடுத்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வெளியில் வந்துடும். இதை ஆற வச்சிடலாம். பொறுமையாக ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கணும். இதை அதிரசத்தை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க.